400 இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த பகல் கனவை தவிடு பொடியாக்கி 40 இடங்களிலும் என்டிஏ கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சியை வெற்றி பெறச் செய்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, சபையிலே மிக பிரதானமாக செங்கோல் வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் முடியாட்சியிலே இருந்து துறந்து மக்களாட்சிக்கு வந்து வெகு ஆண்டுகாலம் ஆகிவிட்டது. காழ்ப்பு உணர்ச்சியின்றி, விருப்பு வெறுப்பு இல்லாமல், பாரபட்சமின்றி இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநில மக்களையும் ஒரு சேர நடத்த வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டம் நமக்கு தந்திருக்கின்ற மக்களாட்சியின் மகத்துவம். ஆனால் அதனை மறந்துவிட்டு தமிழ்நாடு, தமிழ் என்கின்ற சொற்களே இல்லாமல் இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே என்னுடைய தாய் தமிழில் அருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர்தம் விருந்தமிழ்தம் தந்தாலும் வேண்டேன். Oh my dear precious mother tongue, I survive, thrive because of you. I wouldn't pledge it even for the nectar from heaven. எனும் 3000 ஆண்டு பாரம்பரிய மிக்க தமிழ் மொழியிலே என்னுடைய உரையை துவங்கி மேலும் தொடர்கின்றேன். இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன்பாக கூட நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்லி இருக்கின்றார்? The government is determined, I quote, to ensure that all Indians, regardless of religion, caste, gender and age, make substantial progress in realizing their life goals and aspirants, unquote. இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டின் தமிழர்களாகிய நாங்கள் அப்படி என்றால் இந்தியர்கள் இல்லையா? ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம்? இந்த நிதிநிலை அறிக்கையை 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார் என்று பெருமையோடு அனைவரும் கூறுகின்றார்கள். அது மகிழ்ச்சிதான். 8 முறை தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகை தந்தும் ஒரு இடத்தில் கூட அவர்தம் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை வெற்றி பெற செய்யவில்லை தமிழ்நாட்டு மக்கள் என்றுதான் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்த, கூட்டாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடித்த, மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்த தமிழ்நாட்டு மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, 8 கோடி தமிழ் மக்கள் சொல்லுகின்றார். 10 ஆண்டுகளாக திரும்பி பார்த்திராத அண்டை மாநிலங்களான நம்முடைய பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுப்பதற்கு கூட மனமில்லை. ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் மூலம் பீகார் மாநிலம் ஒன்றிய அரசிற்கு கொடுத்தது 1992 கோடி. ஆனால் தமிழ்நாடு கொடுத்தது 12,210 கோடி. பீகாருக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வாரி வழங்கி இருப்பது 37,500 கோடி. தமிழ்நாட்டிற்கு சுழியம், அதாவது 0. இதுதான் மாண்புமிகு பிரதமர் அடிக்கடி சொல்லுகின்ற வசுதேவ குடும்பகம், உலகமெல்லாம் எங்களுடைய குடும்பம் என்பதன் அர்த்தமா? விஸ்வகுருவின் நீதி பரிபாலனம் இதுதானா?